கடலூரில் கனமழை காரணமாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீதர் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நோக்கி வர வர மழையின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. இதனால் கடற்கரை ஒட்டியுள்ள அனைத்து மாவட்டங்களும் தற்போது மழையால் பாதிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அனைத்து துறை அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்தாலும் தீயணைப்புத்துறை தான் முதலில் மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த படகுகள்லாம் தற்போது தயாராக வைக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் அனைவருமே தயாராக வைக்கப்பட்டுள்ளார்கள். எந்த பேரிடராக இருந்தாலும் சரி, முதலில் களத்தில் வருவது தீயணைப்பு துறையாகத்தான் இருக்கும். உயிரை துச்சமென நினைத்து அவர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணமாக அனைத்து விதமான நடவடிக்கையிலும் மீட்பு பணியிலும் ஈடுபட்டு வருவார்கள். அதற்காக தயார் செய்யப்பட்டுள்ள உபகரணங்கள் தான் இது. சாலையில் விழுந்த மரங்களை அகற்றுவதற்காகவும், நீரில் அடித்து செல்லும் பொருட்களை மீட்பதற்காகவும், பொதுமக்களை மீட்பதற்காகவும் படகு உள்ளிட்ட அனைத்து அதிநவீன கருவிகளுடன் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 16 தீயணைப்பு நிலையங்கள் உள்ளது. இதில் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான பணி என்ன என்று நம்முடன் பேசுவதற்காக தீயணைப்புத்துறை அதிகாரி ஆறுமுகம் நம்முடன் இருக்கலாம். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். உங்கள் பணி மிகவும் சிறந்த பணி. உங்க வீரர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? என்ன மாதிரிய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கீங்க? குறிப்பாக பொதுமக்களுக்கு என்ன அறிவுறுத்துறீங்க? பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான உயிர் காக்கும் மருந்துகள் மற்றும் அவைகளை பாதுகாப்பான அந்த பாலித்தீன் பையில போட்டு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். அவங்களுக்கு எங்க இடம் பெயர்ந்தாலும் அவங்களுக்கு அங்க அந்த மருந்து மாத்திரைகள் அவங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். குறிப்பாக இந்த நீர்நிலை ஒட்டி உள்ள பகுதி மக்களுக்கு என்ன அறிவுறுத்துறீங்க? அவங்க தான் முதல்ல ஏதாவது பிரச்சனையில மாட்டுவாங்க. அவர்களுக்கு என்ன அறிவுறுத்துறீங்க? வருவாய்த்துறையினர் உடனடியாக கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவங்க அந்த முகாம்களுக்கு உடனடியாக போயிடணும். அதான் அதை எவ்வித காலதாமதம் இல்லாமல் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உடனடியாக அந்த முகாம்களுக்கு, தங்கும் முகாம்களுக்கு செல்லணும். குறிப்பாக நாங்கள் தயாராக இருந்தாலும் பொதுமக்கள் வருவாய்த்துறை அறிவிக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணித்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என தீயணைப்பு துறையின் தகவலாக உள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள 16 தீயணைப்பு நிலையங்களிலும் கிட்டத்தட்ட 400 வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே கடலூர் மாவட்டம் முழுவதும் எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அந்த பகுதியை கண்காணித்து வருகிறார்கள். ஏதேனும் பாதிப்பு என்றால் பொதுமக்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் தயாராக இருப்பதாக தீயணைப்புத்துறையின் தகவலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவர் பாலாவுடன் ஸ்ரீதர்.